ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்னா இந்த ட்ராமாவில் வர ஹீரோ நம்ம ஹீரோயினை துரத்தி அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த ட்ராமா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறந்துடாமல் நீங்களும் லைக் பண்ணிக்கிறீங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. வாங்க இப்போ நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் வாய்ஸில் தான் ட்ராமாவே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது எனக்கு மட்டும் பாஸ் பண்ணுற பட்டன் இருந்தால் அன்றைக்கி நான் அவனை மீட் பண்ணாமே இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு காலேஜெலாம் முடிஞ்சிருச்சு போல இருக்குது. அதனால அவள் கொண்டாடுறதுக்காக இவன் மட்டும் தனியாக ஒரு இடத்துக்கு ட்ரெக்கிங் மாதிரி வந்திருக்கா. அப்போ தான் அவன் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கா, ஏன்டி நீ தனியாக போன, ஏன்டி நீ சொல்லாமல் கொள்ளாமல் தனியாக போனால், இப்போமெல்லாம் காலம் ரொம்ப கெட்டு போயிருக்குடி, எவனாவது ஒருத்தன் வந்தால் என்ன செய்வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து ஒருத்தன் நிற்கிறான். அவன் நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ டக்கு நம்ம ஹீரோயினை இடித்தோன்னா நம்ம ஹீரோயின் கையில் உள்ள ஃபோனும் விழுந்துருது. நம்ம ஹீரோ பேர் வந்து மூ, நம்ம ஹீரோயின் பேர் ஜின்னு. ஆனால் நம்ம ஹீரோவை டக்குன்னு நம்ம ஹீரோயின் வாயை மூடிட்டு சத்தம் போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா 2-3 பேர் நம்ம ஹீரோவை துரத்திட்டு வராங்களா. ஆனால் நம்ம ஹீரோ சரி நீ உள்ளே போ அப்படிங்கிற மாதிரி டென்ட்டுக்குள்ளே நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு இவனும் அந்த டென்ட்டுக்குள்ளே வரான். நம்ம என்ன பாவம் பயத்தில் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காளா. அவனா சொல்கிறான், நீ சத்தம் போடாமல் பேசாமல் ஹஸ்பண்ட் சொல்லு, அப்போ தான் உனக்கு நல்லது, இல்லாட்டி அவ்வளோதான். என்ன நான் சொல்கிறபடி கேளு, கொஞ்சம் சத்தமாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆமாம் இப்படி தான் என் கூட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயினுக்கு அப்படி கிஸ் கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் பாவம் ஒன்றும் பண்ண முடியாமல் ஹஸ்பண்ட் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கா. ஏன்னா அந்த மாதிரி தான் நீ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி வச்சுருக்கான்ல. அப்போ தான் நம்ம ஹீரோவை தேடிட்டு வந்த 2 பேர் பார்க்குறாங்க. சார் அங்கே பாருங்கள், அதுவாக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இன்னொருத்தனும் பார்த்துட்டு டேடே அவங்க கப்பல் மாதிரி இருக்காங்க, வேண்டாம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம வா அந்த பக்கமாக தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போனோன்னா நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு, பரவாயில்ல நீ ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ண, ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு என்னோட உயிரை காப்பாற்றினதுக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினை அவனை பிடிச்சி தள்ளி விட்டு, என்ன தைரியம் தான் நீ என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காண்டு ஓங்கி கண்ணத்தில் பார்த்து அரைஞ்சிரா. ஆனால் நம்ம ஹீரோ மொத என்னோட ஃபேஸை தொட்ட பொண்ணே நீ தான், பரவாயில்ல இருந்தாலும் நீ என்னோட உயிரை காப்பாற்றினீங்களா, அதுக்காக இந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அவளுக்காக ஒரு ரிங்கை கொடுத்துட்டு, இந்த ரிங்கை நீ வச்சுக்கோ, நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணுவான், என்ன சரியா பொண்டாட்டி, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதோட அங்கேருந்து கிளம்பி போகிறானா. அதோட நம்ம ஹீரோ அங்கேருந்து போனோன்னா நம்ம ஹீரோயின் அதோட டென்ட் விட்டு வெளியே வந்துட்டு கீழே கிடக்கிற அவள் ஃபோன் எடுக்கிறா. பார்த்தா அவள் ஃப்ரெண்டு இன்னுமே லைனில் இருக்காயே, என்னாச்சுன்ட்டு. அது ஒன்றும் இல்லாட்டி நீ இப்போ சொன்னீல அதே மாதிரி ஒரு பொறுக்கியை தான் நம்ம இப்போ மீட் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதோட கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பெரிய பணக்காரன், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ரூடான ஆள் போல் இருக்குது. அதாவது நிறைய கம்பெனிக்கு பணமெல்லாம் இவன் கொடுக்குவான், ஆனால் அந்த பணத்தெல்லாம் கரெக்டாக வாங்கிடுவான் போல் இருக்குது. இவன் பேசின பேச்சிலே பல பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு இவன் ரொம்ப ரூடான ஹார்ட்லெஸ்ஸான பர்சன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பற்றி சொல்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக இறங்குறான். அங்கே மேனேஜரும் வந்து, சார் நீங்கள் இந்த பொண்ணை பற்றி விசாரிக்க சொன்னீங்களே, நான் விசாரிச்சுட்டேன், இவங்க அப்பா உயிரோட இல்லை இறந்து போயிட்டாரு, இந்த பொண்ணு போவோம் அவங்க ஆன்டி வீட்டில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கா, இப்போ வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கா, அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கா, இவர் டெலிவரி கேர்ள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா, ப்ரோ என்ன ப்ரோ இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க, அம்மா உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா அம்மா உங்களுக்காக 30 பெண்களை வீட்டுக்கு வர வச்சுக்கிறாங்க, அந்த பெண்ணுங்கள்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி யாரையாவது சூஸ் பண்ணி தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை சூஸ் பண்ணிட்டேன், இனிமேலாம் சூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக வரா. அதாவது நம்ம ஹீரோ வீட்டில் தான் யாரோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்க ஃபுட்டு, இவளும் வரா. நம்ம ஹீரோயினை பார்த்துறான். நம்ம ஹீரோயினா இந்த வீடு தானே சொன்னாங்க, இதில் எத்தனாவது ஃப்ளோர்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிட்டு வேகமாக போகிறாளா. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு சரி வாங்க சீக்கிரம் போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவனோட பிரதர் சானுக்கும், அண்ணா நீ என்ன உண்மையிலேயே நீ வந்து இன்னைக்கு ஒரு பொண்ணை சூஸ் பண்ண போறியா, நம்பவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி அவனுமே பின்னாடி ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல நீ மாறிட்டா போல இருக்குன்ட்டு நம்ம ஹீரோ அப்படி வந்தவன் இங்கே தானே வந்தா, அவளை எங்கே காணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவங்க அம்மாவும் பார்த்துட்டு, மோ நீ வந்துட்டியா, உனக்காகத்தான் இங்கே கேர்ள்ஸ்லாம் வர வச்சுக்கிறேன், கண்டிப்பாக இந்த வருஷம் நீ மேரேஜ் பண்ணியே ஆகணும், பாரு இந்த பொண்ணுங்களை உனக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உன்னை ஒரு பொண்ணு வரா, நான் ஹாங் ஃபேமிலி சேர்ந்தவ, என் பேர் நித்தி அப்படிங்கிற மாதிரி, இதான் என்னோட ப்ரொஃபைல் பாருங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இன்னொருத்தி தள்ளு நான் வந்து சூ ஃபேமிலியை சேர்ந்தவ, என் பேர் சிசி, இந்தாங்க என்னோட ப்ரொஃபைலை பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபைலும் நம்ம ஹீரோ கையில் கொடுக்க நம்ம ஹீரோ அந்த ப்ரொஃபைல் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு அதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க மாட்டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, நானும் ஒவ்வொரு பொண்ணாக காட்டிக்கிட்டு இருக்கேன், வேண்டாம் சொல்லிட்டு இருக்கா, உன் மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறா, யாரையாவது ஒரு பொண்ணை கண்டிப்பாக நான் சூஸ் பண்ணி தான் ஆகணும், நீ இப்போ என்ன பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா கரெக்டாக நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடான். நீங்கள் தானே வந்து மில்க் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, நான் கொண்டு வந்துட்டேன் மேடம், இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நீட்டோன்னே நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இங்கேருந்து நான் ஒரு பொண்ணை இப்போ சூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்.
ஆனால் எல்லா பெண்களும் நம்மளை தான் சூஸ் பண்ண போகிறாங்களாக்குன்னு ரெடியாக வந்து நிற்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவை டக்கு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இவளை தான் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அங்கே உள்ள எல்லாத்துக்குமே அப்படி ஷாக்காயிறாங்க. என்னது இவளையா அப்படிங்கிற மாதிரி. அவங்க அம்மாவோட என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கா, இவ டெலிவரி கேர்ள் அப்படிங்கிற மாதிரி. அதோட நம்ம ஹீரோயின் கையை விடுங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு விட சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறேன். அவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோவா ஏற்கனவே இந்த பொண்ணை வந்து நான் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டேன், அது அடையாளமாக தான் நான் இவளுக்கு ரிங் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் அவங்க ப்ரோ வந்து என்னது ரிங் கொடுத்துருக்கேன் எங்கே பார்க்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கையில் உள்ள அந்த ரிங்கை பார்த்துட்டு, ஆமாம் இது மோட ரிங்கில், இது உன் கையில் எப்படி, அப்போ ஏற்கனவே உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்குள்ள பெண்களும் என்னது என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயினா நான் உன் உயிரை காப்பாற்றிருக்கேன், அதுக்காக நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க அவ்வளோதான், ஆனால் நீங்கள் அதுக்காக இந்த என்கேஜ்மெண்ட்டு ஒய்ஃப் அதுன்னு சொன்னாலாம் நான் என்னால் ஒத்துக்க முடியாது, தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்கு நம்ம ஹீரோ கணத்தில் ஓங்கி இறஞ்சிடும். அவ்வளோதான். அங்கே உள்ளவங்க எல்லாருமே பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன தைரியம் தான் இந்த பொண்ணு நம்ம மோவே அடிப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை நம்ம ஹீரோ. ஆனால் நம்ம ஹீரோவா பரவாயில்ல, என்னோட ஒய்ஃப் என் கணத்தை தொட்டால அப்படிங்கிற மாதிரி அவன் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவை பிடிக்காது. அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதாவது அவங்க அப்பா வந்து கம்பெனிக்கு ஏதோ வந்து பணம் வாங்கியிருப்பார் போல இருக்குது. ஆனால் அவங்க கொடுத்த ப்ரெஷரில் பாவம் தாங்க முடியாமல் மாடியிலேருந்து ஜம்ப் பண்ணி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அப்பா அப்பன்னு அழுதுகிட்டு இருப்பா. என்ன பண்ணுறது பாவம், இவர்கிட்ட போய் கடன் வாங்கினா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது தான் அங்கே நம்ம ஹீரோ நடந்து வரோம். ஏன்னா நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு மோசமான ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்களே. அதோட அப்போ தான் நம்ம ஹீரோயினும் நம்ம நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, நீ இவ்வளோ ஒரு மோசமான ஆள், என்னோட அப்பா சாவுக்கு நீ தான் காரணமாக, என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் உன்னை ஒரு நாளைக்கு பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவள் நினச்சிருப்பான். ஆனால் இப்போ நம்ம ஹீரோ வந்து இவ்வளோ உரி லவ் பண்ணுவான்னு தெரிஞ்சோன்னா அவள் என்ன பண்ணுவா, இங்கே அவன் பிரதரா ப்ரோ என்ன தைரியம் தான் அவள் உங்களை அடிப்பா, அவளை சும்மா விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ ரொம்ப கூலாக இருப்பான். ஏன்னா அவன் என்னோட ஒய்ஃபில் அப்படி தானே நடந்துக்குவா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோனா இந்த அவனோட ரிங்கு எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எட்டு எரிஞ்சிருவாளா. ஆனால் அவன் ப்ரோ பார்த்துட்டு ஐயோ என்னது நீ கொடுத்த ரிங்கை இப்படி தூக்கி வீசுறாங்கன்ட்டு. நம்ம ஹீரோயின் எனக்கு நீ சுத்தமாக பிடிக்காது, தேவையில்லாமல் என்னோட லைஃப்பில் நீ வந்து நுழையாத, இன்னைக்கு தான் உன்னை பார்க்குறது கடைசி தடவையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறான். ஆனால் நம்ம ஹீரோவா அப்படியே அவளே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன ப்ரோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள திட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவம் வரலையா அப்படிங்கிற மாதிரி சேனு கத்துறோன்னா அதுக்கு நம்ம ஹீரோவா அப்படி சிரிக்கிறான். ஐயோ நீங்கள் சிரிச்சாலே யாரையோ கொல்ல போறீங்களா அர்த்தம், யாரை அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுக்கு நம்ம ஹீரோவா அந்த சூ தான் அப்படிங்கிற மாதிரி. அந்த சூ யாருன்னு அப்புறமா சொல்கிறான். அதோட இங்கே நம்ம ஹீரோயின் ஹாஸ்டல் கேண்டீனில் உட்காந்து பண்ணு மட்டும் வாங்கி சாப்பிட்றாப்புல இருக்குது. அதுக்கு மற்ற ஸ்டூடெண்ட்லாம் பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு வெறும் பண்ணை மட்டும் சாப்பிட்றா, எப்படி தான் சாப்பிட்றாலும் அந்த பண்ணை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா. பார்த்தா அங்கே திட்டுது பொண்ணு பிரின்சிபால் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து இந்த பிரின்சிபால் பேர் தான் சூ. நம்ம ஹீரோயின் இவங்களை பார்த்துட்டு பிரின்சிபால் சார் நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ நீங்கள் தப்பே பண்ணலாம் மேடம், இனிமேல் நான் பிரின்சிபால் கிடையாது, நம்ம காலேஜுக்கு இனிமேல் நீங்கள் தான் பிரின்சிபால் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே என்ன சொல்லுங்க, ஆமாம்மா இங்கே பாருங்கள் அக்ரிமெண்ட்டு, இனிமேல் நீங்கள் தான் பிரின்சிபால், இனிமேல் உங்கள் காலேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நம்ம ஹீரோயினுக்கு வணக்கம் செலுத்த நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஹீரோ சார்ல. நம்ம ஹீரோ கரெக்டாக அங்கே வந்துடுறான். நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படி வர நம்ம ஹீரோயினுக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் போல இருக்குன்ட்டு. உன்னை இவனை வந்துட்டு என்னம்மா என்னோட கிஃப்ட் எப்படி இருந்துச்சு, இது போதுமா உனக்கு, இனிமேல் நீ எந்த வேலையும் தேடி அங்கங்கே அலைய வேண்டாம், ஃபுட் டெலிவரிலாம் பண்ண வேண்டாம், இனிமேல் இந்த காலேஜே உன்னோட தான் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, பிரின்சிபல் சார் நீங்கள் என்ன 50 வருஷத்துக்கு கால் மேலே கால் போட்டு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு பணம் கொடுத்துட்டேன் போதும்லன்னு சொன்னா அவரை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரா. ஆனால் நம்ம ஹீரோ என்னம்மா உனக்கு இது போதுமா, இன்னும் வேணுமா, என் பொண்ணாட்டி அங்கங்கே அலையக்கூடாதுல்ல, அதனால தான் இந்த மாதிரி உனக்கா பண்ணேன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் டக்குன்னு கையை எடுத்துட்டு ஏன் தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டே என்னோட ஒய்ஃப் ரொம்ப கோவமாக இருக்கா, இங்கே வாங்கடா அப்படின்னு சொன்னா பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கா ஜுவல்லரி பணம் அது இதுன்னு கொண்டு வராங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்லாம் வாயை பிளந்துருந்துங்க, என்னது இவ்வளோ கிஃப்டா, அதுவும் காஸ்ட்லியாக நம்மளோட ஜின்னுக்கா, ஐயோ மூசார் ஒரு இவ்வளோ லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி. என்ன இதெல்லாம் உனக்கு போதுமா, இதில் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, இல்லாட்டி இன்னும் உனக்கு என்னென்ன வேணும்னாலும் கேளு, நான் உனக்காக வாங்கி தராட்டி சொல்லும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொமான்ஸாக சொல்ல நம்ம ஹீரோ நம்ம பணம் காசுலாம் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அங்கே மேனேஜர் சார் இப்போ என்ன பண்ணுறது, டே உனக்கு தெரியாதா என்னோட ஒய்ஃப் வந்து இந்த பணமெல்லாம் பிடிக்காது, அவளுக்கு என்ன மட்டும் தான் பிடிக்கும், இல்லையாடி தங்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை ரொமான்ஸாக சொல்ல நம்ம ஹீரோயினும் அப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கா. நானும் உன்ட்ட பல தடவை சொல்லிட்டேன், தயவு சுற்றி என் பின்னாடி சுத்தாத, ஏன்னா எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, நீ வந்து ரொம்ப டேட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா என்னது நான் டேட்டியா, நீ என்ன சொல்கிறா, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே நான் லவ் பண்ணதில்லை, தொட்டதும் இல்லை, நீ தாண்டி என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். வேணா என்னோட ஹார்ட்டில் வேணா கை வச்சுப்பாரு, என் ஹார்ட் துடிப்புலேயே தெரிஞ்சுக்குவா, நீ மட்டும் தான் அதில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொமான்ஸாக பேசிக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோயினா சே
ப்ளீஸ் கையை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ இல்லை இல்லை நீ இந்த அளவுக்கு பேசிட்டில உன்னை நான் விடுற மாதிரி இல்லடி தங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அழகா தோல் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு அப்படி வீட்டுக்கு கொண்டுட்டு வரான். நம்ம ஹீரோயினா அட பாவி விடுடா விடுடா நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஹீரோயினை பெட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு கோட்டையெல்லாம் கலட்டிக்கிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோ பயந்துரா, டே நீ என்னடா பண்ண போறா ப்ளீஸ் எதுவும் பண்ணாதன்ட்டு. ஐயா நீ தானே சொன்னாம நான் ரொம்ப டேட்டின்ட்டு, அதான் நான் அந்த மாதிரிலாம் ஆள் இல்லை, நான் ரொம்ப ரொம்ப சுத்தமான ஆள், வேணா நீ செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் பக்கத்தில் வந்தோன்னா நம்ம ஹீரோனா நான் டேட்டின்னு சொன்னது நான் உன்னையே இல்லை உன்னோட பணத்தை உன் சொத்தை, அதாவது அது மூலமாக தானே வந்திருக்குது, நீ கத்தியை வச்சு யாரையும் கொல்ல மாட்டேன், ஆனால் உன்னோட வார்த்தையே பெரிய கத்தி மாதிரி இருக்கும், நீ கொடுக்குற ப்ரெஷர் தாங்காமல் எத்தனை மக்கள் இறந்து போயிருக்காங்க, அதில் எங்கள் அப்பாவும் ஒருத்தர், எங்கள் அப்பா இறந்து போனப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, எவ்வளோ எங்கள் ஆண்டிகிட்ட அடி வாங்கி கஷ்டப்பட்டு இந்த படிப்பு படித்து முடிச்சேன்னு தெரியுமா, பார்ட் டைம்லாம் ஒர்க் பண்ணி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்டா அது காரணமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கோமா சொல்ல நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தோடனே நம்ம ஹீரோ அப்படி உருகிறான். சாரி இதெல்லாம் தெரியாமல் நடந்துருச்சு, நீ இந்த அளவு கஷ்டப்பட்டுருப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இனிமேல் உனக்கு கண்டிப்பாக கஷ்டப்பட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோனா உன் கையை எடு, உன் அனுபவம் எதுவும் தேவையில்லை, நீ என் லைஃப்பில் குறுக்கிடாமல் இருந்தாலே போதும், தயவு செய்து இனிமேல் இப்படிலாம் லவ் பண்ணுறான் அது இதுன்னு என் பின்னாடி சுத்தாத அப்படிங்கிற மாதிரி அவளும் அங்கேருந்து போகிறான். அப்போ அந்த சேனு வந்துட்டு என்ன ப்ரோ சிஸ்டர்லாம் ரொம்ப கோவமாக போகிறாங்களா, ஒருவேளை அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டு பிடிக்கலையோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ அவங்க அப்பா எப்படி இறந்து போனாங்கன்ட்டு எனக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சொல்லின்னு சொல்லிட்டு அதோட நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். அடுத்த நாள் கட் பண்ணி கட்டுறாங்க. நம்ம ஹீரோட கம்பெனியில் தான் நம்ம ஹீரோட கசின் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா போல இருக்குது. அவளுக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு கண்ணு ஒன்று, அவளும் வேணும்லாம் காஃபியை கொண்டு வந்து நம்ம ஹீரோ மேலே டக்குன்னு இடிச்சிடாலா, இடிச்சுட்டு ஐயோ தெரியாமல் இடிச்சுட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா அவ்வளோதான் சேனுக்கும் வந்துடுது. அடிப்பாவி கண் திண்டவளை நீ ஒழுங்காக பார்த்து வர மாட்டா, என்ன தைரியம் தான் டீயை கொண்டு வந்து இப்படி மேலே ஊற்றி விட்டுவான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பரவாயில்ல இப்போ நான் நல்ல மூடில் இருக்கேன் அதனால இவ்வளோ திட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டு அங்கேருந்து வந்தவன் நம்ம சேனை கூப்பிட்டு நீ உடனே பிரைடர் ப்ரெஸ்ஸாக நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு அந்த ப்ரைஸ்லாம் அனுப்பி வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அதோட சம்பாரிச்ச பணத்தை எல்லாத்தையும் அவங்க ஆண்டிகிட்ட வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்தாங்க ஆண்டி இந்த மாதம் இவ்வளோ தான் என்னால் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி, நீ என்ன வர வர கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வர, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, சீக்கிரம் ஒரு நல்ல வேலையை பார்த்து செட்டில் ஆக பாரு, என் பொண்ணு பாரு மூ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா, அவள் எவ்வளோ சம்பாதிக்கிறா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்கள் பொண்ணை பற்றி. ஆனால் அவங்க அங்கிளும் ஆமாம்மா நீ சீக்கிரம் நல்லா சம்பாரிச்சு பணம் கொடுத்தா தான் இங்கே ஸ்டே பண்ண முடியும் இல்லாட்டி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே பார்த்தா 4-5 பேர் பெரிய பெரிய பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அதாவது பணம் ஜுவல்லரி அது இதெல்லாம் கொண்டு வந்து பிரைடர் ப்ரெஸ்ஸாக கொடுக்க சொன்னாங்க மோசார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினா இதெல்லாம் எனக்கு சுத்தமாக எதுவுமே வேண்டாம், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. ஆனால் இதை கேட்டு அந்த அவங்க கசினை என்னடி இந்த பிரைடர் ப்ரெஸ் எல்லாம் உனக்கு வந்திருக்குன்னு நினச்சிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு டக்கு நம்ம ஹீரோயின் கண்ணத்தில் அரைஞ்சிடா. ஆனால் நம்ம ஹீரோயின் வேற எனக்கு இல்லாமல் வேற யாருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. அதெல்லாம் எனக்கு வந்திருக்குது, ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் என்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டார் மோசார், அதுக்காக எனக்கு தான் அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்ட்டி வந்து நம்ம ஹீரோயின் கணத்துல அவங்களும் அடிக்கிறாங்க. என்ன தைரியம் தான் என் பொண்ணை பார்த்து நீ பொறாமப்படுவியா, வேற உனக்கு வந்திருக்குன்னு நினைச்சுக்கிறியா, உன் மூஞ்சுக்கெல்லாம் பெரிய பணக்காரன் தேவைப்படுறானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் ஓ அப்படியா, அப்ப இது எனக்கு வரல, இது உங்க பொண்ணுக்கு வந்திருக்கா, அப்பனா ரொம்ப சந்தோஷம், உங்க பொண்ணைய மோசாரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க சொல்லுங்க, எனக்கு எந்த ஒரு கஷ்டமே சொல்லணும்னா அவங்க ஆன்ட்டி மறுபடியும் நம்ம ஹீரோயின் அடிக்க போகும்போது அவங்க அங்கிள் சொல்றாங்க இவளை அடிக்காத, ஏன்னா இவ ஃபேஸ்ல ஏதாவது காயம் பட்டுற போகுது, ஹாங் சாருக்கு இவளுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்ல, அந்த நேரத்தில் ஏதாவது ஃபேஸில் காயம் இருந்தால் சரியாக வராதுன்னு சொன்னால் இதை கேட்டு நம்ம ஹீரோயின் என்னது ஹாங்குக்கு என்னை மேரேஜ் பண்ணிக்க வைக்க போகிறீங்களா, அவருக்கு 75 வயசு உங்களுக்கு தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க ஆண்டி அதனால என்ன அவன் பெரிய பணக்காரன், இங்கே அவனை மேரேஜ் பண்ணிட்டா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயினை பாவம் எல்லாரும் சேர்ந்து அடித்து கட்டி இன்னைக்கு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், அதுக்காக இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. ஆனால் இந்த ஹாங்குன்னு ஒருத்தனை காட்டுறாங்க, 75 வயசு இவன் தான், இவனுக்கு இந்த வயசில் இந்த மேரேஜ் தேவையா, அவனும் பார்த்துட்டு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஆமாம் எங்கே ஜின் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அவங்க ஆண்டியா கூட்டிகிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா பாவம் நம்ம ஹீரோயினை கைத்தை கட்டி கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா, என்னடி பார்த்துக்கிட்டு இருக்கா, இவர் தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போறாரு, நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பாவம் அந்த வயசான கிழவரன் நீ தான் ஜின்னா, நான் உன்னை பார்த்தேன், நீ ரொம்ப அழகா இருக்கா, நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்காரா. உடனே நம்ம ஹீரோயினா தள்ளுடா நாயா அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுன இருக்கு. அவரும் ஐயோ அத்தா அந்த பொண்ணு என்னை தள்ளி விட்ட, என் குறுக்கெலும்பு உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. அவங்க பேரம்பேத்திலாம் வந்து அவர் கையை தூக்கி விட்டுட்டு என்ன தைரியம் தான் எங்கள் தாத்தாவை தள்ளி விடுவான், உனக்கு அவ்வளோ திமுறா அப்படிங்கிற மாதிரி அவள்லாம் கேட்குறாங்க. நானும் அதான் கேட்குறேன், ஒரு தாத்தாக்கு இந்த வயசில் மேரேஜ் தேவையா என்ன. அப்போ அந்த தாத்தாவும் இந்த பொண்ணு சும்மா விடாதீங்க, இந்த பொண்ணுக்கு சரியான படம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க பேரை நான் கற்றுக் கொடுக்குற தாத்தா என்ன தைரியம் தான் உங்களே தள்ளி விடுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல்
நீ பண்ண தப்புக்கு உனக்கு சரியான தண்டனை உண்டுன்னு சொல்லிட்டு அந்த கிளம்போல்ட்டும் அந்த கம்பை எடுத்து அப்படி நம்ம ஹீரோயினை அடிக்க போகிறாங்க. நல்லா அடிங்க, அப்போ தான் இவளுக்கு அறிவு வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு முதுகில் பயங்கரமாக அடி விழுந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோவும் வரான். என்ன கொஞ்சம் லேட்டாக வந்துட்டான் போல இருக்குது. நம்ம ஹீரோவை பார்த்த கசின மோசார் நீங்கள் என்ன இங்கே அப்படிங்கிற மாதிரி அவனை நம்ம சான்னு கேட்குறான். இங்கே என்ன போயிட்டு இருக்குது, எதுக்கா இந்த பொண்ணை போட்டு எல்லாரும் அடிக்கிறீங்கன்ட்டு. நம்ம ஹீரோ ஆமாம் இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவள் கசின் சொல்கிறான், ஒன்றும் இல்லை என்னோட கசினுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு இப்போ வந்தான். ஆனால் இவன் சொன்ன பச்சு கேட்கவே மாட்டேங்கிறான். இவரை போய் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். இந்த ஹாங்குக்கு என்ன குறைச்ச, நல்ல வசதியானவர் தானே, அதான் இவளுக்கு ஒன்றுமே புரியலன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ இந்த ஹாங் சாரியா வந்து அவன் மேரேஜ் பண்ண போகிறான்ட்டு. உன்னை ஹாங்கு ஆமாம்மா அவள் என்னைய தான் மேரேஜ் பண்ண போகிறான், இந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவள் கசின் சொல்கிறான். ஆனால் இவ அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவோ அப்படியே இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் நான் வேணா அவளுக்கு படம் சொல்லவான்ட்டு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வரான். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, எவ்வளோ ஒரு வசதியான ஆள், உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சுற்றி சுற்றி வரான், நீ என்னடா எதுவுமே சொல்லாமல் இப்படி அமைதியாக இருந்தால் எப்படி பொண்டாட்டியும் சொல்லு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்ட்டு அப்படின்னு சொன்னா இதை கேட்டு எல்லாரும் என்னது பொண்டாட்டியா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சொல்கிறாங்கடா, ஆமாம் இவ தான் என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி. உன்னை இது கேட்டு நான் ஹாங்குமே பயந்துறாரு. ஐயோ இது உங்கள் ஒய்ஃபா, எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு சாணு, ஏன் நேற்று உனக்கு ப்ரைடே ப்ரைஸ் வந்தது உனக்கு நினச்சிக்கிட்டு இருக்கியா, அது உனக்கு இல்லைம்மா ஜின்னுக்காகத்தான் நாங்கள் அனுப்பி வச்சுக்கிறோன்னு சொன்னோன்னா இதை கேட்டு அவளுமே அப்படியே அப்செட் ஆயிரும். ஐயோ என்னது இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா என்ன தைரியம் தான் மோசார் லவ் பண்ணுற பொண்ணை நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி அடிப்பீங்கன்னு சொன்னால் உன்னை குடும்பமே, அதாவது ஹாங்கோட குடும்பமே அப்படி காலை விழுந்து கெஞ்சுது. ஐயோ நாங்கள் தெரியாமல் பண்ணிவிட்டு எங்களை மன்னிச்சிடுங்க, எங்களை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கழுது புரண்டுக்கிட்டு இருக்காங்களா. அதுக்கு அவங்க ஆண்டியா, ஹாங் சார் நீங்கள் என்ன எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், இவனுக்கு போய் பயப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஹாங்குக்கு தானே தெரியும் உண்மையிலே மோண்டா யாருண்ட அவங்க ஆண்டிக்கு அவ்வளோக்கா தெரியாது போல இருக்குது. அவளை நம்ம ஹீரோவும் அவங்க ஆட்களை கூப்பிட்டு இங்கே வந்து எல்லாத்தையும் அப்படி கட்டி போட்டு கீழே உட்கார வை, என் பொண்டாட்டி அடித்தவங்களும் நான் சும்மா விட மாட்டேன், நான் அடிக்கிற அடியில் அவங்களாம் வாழ்க்கையில் என்றைக்குமே எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவரை நம்ம ஹீரோவோட ஆட்களை வந்து எல்லாத்தையும் பிடிச்சி வண்டிகிட்ட வைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் எங்களை விடுங்க விடுங்க, நாங்கள் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ அடிக்க போகிற இடத்துல நம்ம ஹீரோனா அந்த ஸ்டிக்கை கொடுங்க, நான் இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டிக்கை கேட்குறாளா. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமாம்மா உன்னை அடிச்சோன்னா நீங்கள் தான் அடிக்கணும் டார்லிங் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டிக்கை கொடுக்குறான். நம்ம ஹீரோன் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு வரா. ஏண்டா சாக போகிற வயசில் உனக்கு பொண்டாட்டி தேவைப்படுதா, எங்கள் அம்மா அப்பா இல்லாட்டி நான் உங்கள் வீட்டில் காசு கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இருந்தாலும் நீங்கள் இறக்கமே இல்லாமல் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கீங்க, எவ்வளோ அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஆன்ட்டி அங்கிள் அந்த கிழமை எல்லாத்தையும் போட்டு நல்லா வாங்குன்னு வாங்குறாளா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சாணுமே ஐயோ ப்ரோ என்னது உங்களோட ஒய்ஃப் இந்த அளவுக்கு கொடூரமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ அவள் என் பொண்டாட்டிடா, அவள் என்ன மாதிரி தானே இருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே பாவம் நம்ம ஹீரோனுக்கு அப்படி மயக்கம் வந்துடுது. ஏன்னா நம்ம ஹீரோயினுமே நிறைய அடி வாங்கிட்டால பாவம் முதுகில் வந்து அப்படி பிளட் வருது போல இருக்குது. நம்ம ஹீரோ அப்போ தான் கவனிச்சுட்டு என்னது உன் முதுகில் வந்து அப்படி பிளட் வருது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் இல்லை இவங்கெல்லாம் என்னை அடித்தாங்களா அதான் அப்படிங்கிற மாதிரி. ஒன்று நம்ம ஹீரோ அப்படி பார்த்து துடிச்சு போயிடான். சச்சா நீ உடனே வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தூக்கிக்கிட்டு உடனே டாக்டரை கூப்பிடுங்க ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோனை விடு நானே போய்க்குவேன் விடுன்னு சொல்ல நீ சும்மா இருமா, நீ என் பொன்னாட்டி உடையெல்லாம் அப்பெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படி கிஸ் கொடுத்துறான். தேவையில்லாமல் இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்தியாக்கும் இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதோட நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான் போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு முதுகுக்கு மருந்து போடுறா சேட்டை கலட்டுங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னோன்னா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ இந்த மாதிரி என் பக்கத்துலேயே இருந்துகிட்டு இருந்தா எனக்கு மருந்து போட முடியாது, நீ இங்கேருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கு நம்ம ஹீரோ ஆமாம்மா நீ மருந்துலாம் போட்டுட்டு வா, தேவைப்பட்டால் நான் வந்து போட்டு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை வெளியில் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வெளியில் போகிறான்னா நம்ம ஹீரோ அங்கே உள்ள டாக்டர்கிட்ட சார் ப்ளீஸ் எனக்கு வந்து உங்கள் ஃபோனை கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அந்த டாக்டரும் ஃபோனை கொடுக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறேன், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், சீக்கிரம் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணிவிட்டு இவளும் நம்ம ஃப்ரெண்டு வந்தோடனே அங்கேருந்து கிளம்புறதுக்காக ரெடியாக இருக்கா. எப்படியாவது நம்ம இங்கேருந்து போயிடணும், அவன் கண்ணிலே படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனால் நம்ம ஹீரோ விடுவானா என்ன, அவனை பார்த்தா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நெல்லு எங்கே போகிற அவன் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு, நான் உனக்கா ½ இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன அப்படி சொல்லாமல் கொள்ளாமல் உன் ஃப்ரெண்டோட போனால் என்னமா அர்த்தம், கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு சாணு கேட்குறேன், ஆமாம் நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் மட்டும் போனால் என்ன அர்த்தம், அப்படியா இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இந்தாங்க இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கா செலவு பண்ண பணத்தை எடுத்துக்கிறோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கையில் கொடுத்தோன்னா
நம்ம ஹீரோ டக்கு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து, நான் உனக்காக கோலப்பட்டுக்கிட்டு இங்கே 1 ஹவராக நின்றுட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் என்னை விட்டுட்டு போறிய, நீ என்ன பண்ணாட்டி இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவன் காதல் வசனம் பேசிக்கிட்டு இருக்கான். என்னை விட்டுட்டு நீ போகணும்னு நினச்சா என்ன நடக்குன்னு தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா அவள் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அவள் ஃப்ரெண்டோட கையை போட்டு முறிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் ஐயோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிட்ட, ஆமாம் நீ என்னை விட்டுட்டு போகணும்னு நினச்சாக்க உனக்கு பிடிச்சமானவங்களுக்கு இதுதான் தண்டனை, இப்போ நீ என்ன சொல்கிறா, என்னைய பேசாமல் இங்கே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறியா இல்லாட்டியும் அவன் ஃப்ரெண்டை நீ வந்து இழக்க போறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அப்படியே ரொமான்டிக்காக பேசிக்கிட்டே மிரட்டுறானா. நம்ம ஹீரோயினும் பாவம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்டு ஐயே காப்பாற்றிட்டு எனக்கு ஒரு வழி தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவள் கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ இப்போ நீ என்னை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ண போறியா இல்லாட்டியும் உன் ஃப்ரெண்டோட கை போகட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோட நம்ம ஹீரோயின் சரி சரி என் ஃப்ரெண்டை விட சொல்லுங்கள், இப்போ என்ன நான் உங்களை என்கேஜ்மெண்ட் பண்ணணும் அவ்வளோதானே ஓகேன்னு சொன்னேன். ஓ அப்படியே அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கையோட ரிங் எடுத்துகிட்டு வந்துட்டான் போல இருக்குது. நம்ம ஹீரோனுக்கு அவனே ரிங் மாட்டி விட்டுட்டு நீ எனக்கு மாட்டி விட மாட்டான்னு தெரியும், அதனால் பேசாமல் நானே மாட்டிக்கிறேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அன்போட ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயினா பாவம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் உள்ளுக்குள்ளே கடுப்பாகிக்கிட்டு இருக்கா. சரி பத்திரமா இருங்க, நம்மளுக்கு 2 நாளையில் இன்னும் மேரேஜ், எங்கேயும் ஓடி போகக்கூடாது சரியா, இப்போ அவன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு இங்கேருந்து போங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினா அவன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாளா. உடனே அந்த சானு கேட்குறான், ஐயோ என்னன்னா அவங்கள அதுக்குள்ளே விட்டுட்டா அவங்க ஒருவேளை இந்த ஊர் விட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு, அது எப்படி என்னை மீறி அவன் இந்த ஊர் விட்டு போவா, அதெல்லாம் போக மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அந்த சான் ஆமாம் இந்த பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்களோ இந்த பணத்தை போய் நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ அந்த பணத்தை கொடு, அவள் எனக்காக கொடுத்துட்டு போனது, இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது, இதை நான் பிரேம் போட்டு என் வீட்டில் மாட்ட போகிறேன்னு சொன்னேன்னா அண்ணா என்னன்னா நீ இந்த அளவுக்கு போயிட்ட அப்படிங்கிற மாதிரி, டே உனக்கு தெரியுமா அந்த காதல் அருமையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அங்கேருந்து போவான். இங்கே நம்ம ஹீரோனா இங்கேருந்து எப்படியாவது கிளம்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் ஃப்ரெண்டு என்ன நீ அவனை மேரேஜ் பண்ணிக்க போகிறது இல்லையாண்டு, சச்சா அவனையாவது மேரேஜ் பண்ணிக்கிறாது, எப்படியாவது அவன் கண்ணில் படாமல் நான் அந்த ஊரை விட்டு போனேன், அதுக்கு போகிற ஒரே இடம் எங்கள் கிராமம் தான், அதாவது எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகலான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு அவனுக்கு தெரியாமல் எப்படியோ அந்த கிராமத்துக்கு வந்துட்டாப்புல இருக்குது. அதோட அவங்க பாட்டியை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜின் நீ நான் எத்தனை வருஷம் கழிச்சு நீ பார்க்குறேன் நீ எப்படி இருக்கா, ஆமாம் என்னாச்சு திடீர்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அப்படி ஹக் பண்ணிக்கிறா. ஏமா ஏதாவது பிரச்சனையாம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா. ஆனால் நம்ம ஹீரோயின் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நாள் ஆச்சுல நானும் படிப்பை முடிச்சிட்டேன், அதை அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்த பாட்டுன்னு சொன்னால் அவங்க தாத்தாவும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாமா உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி சரி உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோட நம்ம ஹீரோயின் நீங்கள் அவங்க பாட்டியோட சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா. அப்போ தான் யாரோ டோரை வந்து தட்டுற மாதிரி இருக்குது. சரிஞ்சிட்டு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. பார்த்தா அவங்க தாத்தா தான் வராங்க. பார்த்தா தாத்தா கூட்டிகிட்டு வர்றது நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ இவன் எப்படி இங்கே வந்தான், எப்படி உனக்கு இந்த இடம் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயின் அப்படி பார்த்தாப்புல நிற்கிறாங்களா. ஆனால் அவங்க தாத்தா சொல்கிறாங்க இவர் பேர் தான் பெரிய பணக்காரன், நம்ம கிராமத்தையே இவர் தான் தத்து எடுத்துக்கிறாரு, அதாவது கிட்டத்தட்ட 200 கோடி நம்ம கிராமத்துக்கு வந்து டொனேஷனாக கொடுத்துருக்காரு, இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறாங்க, அதுக்கு போய் ரூம்லாம் ரெடி பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோயினை அப்படி பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கா. இதை கேட்டவங்க பாட்டியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எங்கள் கிராமத்தை தத்து எடுத்துருக்கீங்களா, எங்கள் கிராமத்துக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி. சரி சரி நீங்கள் இங்கேயே இருங்க, உங்களுக்காக நான் சாப்பாடு ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவும் பாட்டியும் உள்ளே போகிறாங்களா. நம்ம ஹீரோயினை பார்த்தா மாதிரி வந்துக்கிட்டே இருக்கான். என்ன தைரியம் இருந்தால் நான் சொல்ல கேட்காம சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் நான் வேறு என்ன பண்ணுறது, எனக்கு தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு பிடிக்கல, உங்களை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லைண்டு அதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா. ஆனால் நம்ம ஹீரோ இந்த மாதிரிலாம் நீ என்னை விட்டு ஓடிட்டா நான் விட்டுருவேன்னு பார்த்தியா, உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்கு நம்ம ஹீரோயினை கிஸ் கொடுக்குறோன்னா நம்ம ஹீரோயினா பயப்பட விடுங்க எங்கள் தாத்தா பாட்டி பார்த்துட போகிறாங்க, ப்ளீஸ் இந்த மாதிரி நடந்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ இப்போவே உங்கள் தாத்தா பாட்டிட்ட நம்மளுக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அப்போவே சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோனா ப்ளீஸ் அதெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க, அவங்களுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சால் அவ்வளோதான் பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் உண்மை தெரியக்கூடாது, தெரியட்டும் எல்லா உண்மையும் தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க தாத்தா அவங்களுக்காக எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வெளியே நிற்கிறாரா. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியாக இருக்கிற பார்த்துட்டு என்னாச்சுமா ஏமா ஒரு மாதிரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் எதுவுமே எங்கள் தாத்தாட்ட இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட சட்டையை அப்படி பிடிச்சி இழுக்கிறாளா. ஆனால் நம்ம ஹீரோ அது ஒன்றும் இல்லை, உங்கள் பேத்தி வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க அப்போ தான் இருமிட்டாங்க, அதான் நான் வந்து தட்டி ஓட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஓ அப்படியா சரி சரி நீங்கள்லாம் வாங்க சாப்பிட, எங்கள் பொண்டாட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தை அரேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் உள்ளே போனோன்னா நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வரான். நான் சொல்ல கேட்காம என்னோட இந்த மாதிரிலாம் முட்டாள்தனமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவனும் நம்ம ஹீரோயின் மடியில் உட்கார வச்சுட்டு ஏதோ ஒரு குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி நீ என்னோட மூடை ரொம்பவே அப்செட் பண்ணிட்டான், பேசாமல் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு கிஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா. நம்ம ஹீரோயின் என்னது அப்படிங்கிற மாதிரி, ஆமாம் நீ கிஸ் கொடுத்தா நல்லது, இல்லாட்டி உங்கள் தாத்தாவா அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு பட்டும் போடாமல் அப்படி
போய் கிஸ் கொடுக்குறாளா? சரி சரி இதுவே போதும், ரொம்ப சந்தோஷம். நீ கொடுத்த கிஃப்ட்டுக்கு பதிலாக நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் தரஞ்சிட்டு செயின் கொடுக்குறான் கொடுத்துட்டு சொன்னான், உன்னோட பேங்க் பேலன்ஸ்லாம் செக் பண்ணேன், உனக்கு இப்போ வந்து வெறும் $50 மட்டும் தான் கிடக்கிறது தெரிய வந்துச்சு. அதனால தான் சரி இருந்துட்டு போதுன்ட்டு உனக்கு 2 மில்லியன் போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னேன்னா, அதுக்கு நம்ம ஹீரோ நீங்கள் எதுக்கு எனக்கு பணம் போடணும் அப்படின்னு கேட்டோன்னா, வேற நான் போடாமல் வேற யார் போடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது யாரோ வர மாதிரி இருக்குது. அவனை நம்ம ஹீரோயின் பயந்து டக்குன்னு எந்திரிச்சிட்டா. பார்த்தா அவங்க வீட்டுக்கு ரிலேஷன் வராங்க போல இருக்குது. அதாவது நம்ம ஹீரோயின் அம்மா இருக்காங்களா, அவங்க ஃப்ரெண்டு தான் போல இருக்குது. அவங்களும் அவங்க பையனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கே வந்துக்கிறாங்க கேள்விப்பட்டு பார்க்க வந்திருக்காங்க போல இருக்குது. அவங்க பையன் பேரு ஸ்டீஃபன். அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து ஹாய் அப்படின்னு சொன்னா, நம்ம ஹீரோயின் வாங்க ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அப்பதான் கவனிச்சுட்டு, ஆமா இந்த பையன் யாரு புதுசா இருக்கான், உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆண்டி கேட்குறாங்களா. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இல்லை இல்லை என் பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, எனக்கு இவர் யாருன்ட்ட தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. அதோட அவங்க தாத்தாவும் நம்ம ஹீரோவை பற்றி சொல்லிட்டு சரி சரி வாங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ அவங்க ஆண்டியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உங்கள் அம்மா என்னோட நல்ல ஃப்ரெண்டு, நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்தோம். ஆனால் உங்கள் அம்மா பாவம் உங்கள் அப்பா இறந்து போன பிறகு அந்த கவலையிலே மென்டலாகி கடைசியில் அவங்களுக்கு என்ன கூட யாருன்னு தெரியாத அளவுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்களா. அவங்க மட்டும் இருந்தால் இப்போ எவ்வளோ நல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் நம்ம சிஃபானுக்கும் உனக்கு தான் மேரேஜ் பண்ணுறதா அவங்க சின்ன வயசுலேயே உங்கள் அம்மாவும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் இருந்திருந்தா நல்லா நடந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நீ குக் பண்ணிக்கிற எல்லா டிஷ்ஷும் வந்து சிஃபானுக்கு பிடிக்கும், பரவாயில்ல உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா இறந்து போனதுக்கு காரணமானவங்களை பற்றி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காளா. நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி அப்படி பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை கையை எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இப்படி தான் இருப்பாங்க, அவங்களோட உண்மையான முகம் தெரியாது, அந்த மாதிரி மறைமுகமாக நம்ம ஹீரோ வந்து குத்தி காட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு அவன் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவட ஒரு வழியாக எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறாங்களா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அவங்க மேனேஜர்கிட்ட அவங்க அப்பா எப்படி இறந்து போனாங்கன்னா நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னால அது எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க ஆண்டியும் அந்த சிஃபானையும் வந்து வழி அனுப்பிட்டு நின்றுக்கிட்டு இருக்காளா. அதோட இப்போ உள்ளே போகும்போது நம்ம ஹீரோ டக்கு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி, என்ன தைரியம் தான் அவன் புருஷன் நான் பக்கத்தில் இருக்கும்போது நீ என்னென்னா அவனை வழி அனுப்பிட்டு அவனை பிரதர்னு கூப்பிடுவா, அதுவும் அவனுக்கு பிடிச்சமான டிஷ்லாம் நீ வந்து செஞ்சு வச்சிருப்பா, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோயின் இன்னைக்கு எல்லாத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா சாவுக்கானா நீங்கள் தான் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஆனால் அப்படி சொன்னால் எங்கள் தாத்தா கவலைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு மட்டும் தான் அவங்கள்ட்ட சொல்லாமல் இருந்தேன். ஆனால் மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் தேவையில்லாமல் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க, எனக்கு உங்கள் மேலே எந்த ஒரு விருப்பமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளுமே ரொம்ப ரூடாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவை எது எப்படி ஆக மாட்டா நீ தான் என் பொண்டாட்டி, அதை மாற்ற முடியாதுன்னு நம்ம ஹீரோ இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்களுக்குலாம் நடக்கிற இந்த போராட்டத்தில் பாப்பா நம்ம ஹீரோ வின் பண்ணுறானா இல்லையாண்டு. அதோட நம்ம ஹீரோயினை இவன் கிஸ் பண்ணலாம், நம்ம ஹீரோயின் விடுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ம ஹீரோவை நான் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன், நீ எனக்கு மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே அந்த சிஃபான் வந்துடும். வந்துட்டு டக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்கிறானா. ஆனால் நம்ம ஹீரோ எப்படிப்பட்ட ஆள், அவனை ஒரே அடியில் அவன் போய் விழுந்துறான். ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவரை விடுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் சிஃபான் சொல்கிறான், நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு நான் கேள்விப்பட்டேன், அப்பா ஆண்டியும் அங்கிளும் இறந்து போனதுக்கு காரணமே இவன் தானா, இவனை சும்மா விட மாட்டேன், இப்போவே தாத்தா பாட்டிட்டு நான் சொல்லி இவனை என்ன பண்ணுறேன்னு பாருங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் ஐயோ வேண்டாம், தாத்தா பாட்டியே இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க, இப்போ இவன் தான் எங்கள் அப்பா சாவுக்கு காரணம்னு தெரிஞ்சு அவங்க இன்னும் கவலைப்படுவாங்க, அவங்கள வீணாக தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளா. அதுக்கு அவனை இவனை நீ மேரேஜ் பண்ணிக்கலாம் அவசியம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் இதை நீ எதுக்கு தேவையில்லாமல் தலையிட்டுக்கிட்டு இருக்கா, பேசாமல் இங்கேருந்து போயிடு, அதுதான் உனக்கு நல்லது, இல்லாட்டி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ ஆமாம் இங்கேருந்து போயிருங்க சிஃபான், இல்லாட்டி உங்கள் உயிருக்கு ஆபத்து, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னா அவனுக்கு ஓமா சரி அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போகிறான்னா. ஆனால் நம்ம ஹீரோ நைட்டோட நைட்டாக எப்படியாவது இந்த ஊர் விட்டு கிளம்பி போயிடணும், இல்லாட்டி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவனும் பெட்டி பிடிக்கலாம் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காளா. பார்த்தா அங்கே சிஃபான் இருக்கான், எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக வருவான்ட்டு, வா உன்னை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், கண்டிப்பாக அவனால் உன்னை கண்டுபிடிக்க முடியாது, எப்படி மேரேஜ் பண்ணுறான்னு நானும் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடான். ஆனால் நம்ம ஹீரோ விடுவானா, அவ்வளோதான் அவங்க தாத்தா பாட்டி ஆண்டி எல்லாத்தையும் பிடிச்சி கட்டி வச்சுட்டு, என்ன தைரியம் தான் உங்கள் பையன் வந்து என்னோடய ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவான், இப்போ என்னோடய ஒய்ஃப் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகன்னா உடனே உங்கள் பையனுக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானா. இங்கே பார்த்தா நான் சிஃபான் நம்ம ஹீரோனை ஒரு இடத்த கூட்டிகிட்டு வந்திருக்கான், அதாவது அவங்க ஃப்ரெண்டோட வீடு போல் இருக்குது, இதுவும் ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்குது, இங்கே நீ வந்துட்டில கண்டிப்பாக இங்கே சேஃபாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா அவன் ஃபோனுக்கு ஒரு வீடியோ கால் வருது. அதில் பார்த்தா அவங்க தாத்தா பாட்டி ஆண்டி எல்லாத்தையும் கைத்தை கட்டி வாயை கட்டி வச்சுக்கிற மாதிரி. இதை பார்த்தோன்னா அவனும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் என்னாச்சு என்ன ஃபோனில் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ பார்க்குறான். பார்த்தோன்னா அவளை தூக்கி வாரி போட்டுருது. இதுதான் நடக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இனிமேல் நம்ம ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது,
நம்ம தாத்தா பாட்டிக்கு உயிருக்கு ஆபத்துன்னு அங்கேருந்து போகிறேன். ஆனால் சிஃபா நீ எதுக்கும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்னா, நம்ம ஹீரோயின் இல்லை எனக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும். கண்டிப்பாக அவன் எதுவும் செய்யக்கூடியவன், வாங்க இங்கேருந்து போகலாம்னு சொல்லிட்டு அவளும் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு ஆஃபீஸ்க்கு வரா. நம்ம ஹீரோவை இங்கே டீ குடிச்சிக்கிட்டு இருக்கான். என்ன நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி. என்ன தைரியம் தான் சொல்லாமல் கொள்ளாமல் திரும்ப அதே மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பா. நான் தான் உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, என்னை விட்டு போக முடியாது, உன்னோட பிடி என் கையில் இருக்குண்டு. இப்போ பாரு மற்றவங்களாம் உன்னால் கஷ்டப்படுறாங்கண்டு. நம்ம ஹீரோயின் சரி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ப்ளீஸ் எங்கள் தாத்தா பாட்டியை விட்டுருங்கன்னு சொன்னா, ஓ அப்படியா நான் சொன்னால் கேட்பியா, அப்போனா என் பக்கத்தில் வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கூப்பிட்டோன்னா நம்ம ஹீரோயின் அதோட பக்கத்தில் வரா. என்ன அப்படிங்கிற மாதிரி. உனக்கு சொன்னால் புரியாதா என்ன, நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணும், அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு நாளைக்கு மேரேஜ்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ என்னடா இப்படி ஓடிக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோனோட. அது மட்டும் இல்லாமல் என்னை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி என்னைய ஹஸ்பண்ட் கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்ட் சொல்கிறான். நம்ம ஹீரோவை மறுபடியும் கிஸ் கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ எனக்கு ஹஸ்பண்ட் கூப்பிட்டா, ஏன்னா உன்னை மீட் பண்ணும்போது நீ என்னை ஹஸ்பண்ட் தானே கூப்பிட்ட, அதெல்லாம் திரும்பவும் அதே மாதிரி கூப்பிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்ட் சொல்ல நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கவலைப்படாத அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் விட்டுடுவேன், ஆனால் அவங்க எல்லாருமே என் வீட்டில் தான் இருப்பாங்க, நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் நடக்கிறத அவங்க பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானா. அந்த நேரம் பார்த்து இந்த சான் வந்துட்டு ஐயோ சாரி தெரியாமல் தப்பான நேரத்துக்கு வந்துட்டோம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கேருந்து எந்திரிச்சு போனோன்னா நம்ம ஹீரோ சரி சீக்கிரம் ரெடியாகும், நம்ம 2 பேரும் போய் நம்ம மேரேஜுக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரி ஆனால் எங்கள் தாத்தா பாட்டியை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம மேரேஜை பார்த்துட்டு அவங்க சந்தோஷமாக அவங்க கிராமத்துக்கு நானே அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதோட நம்ம ஹீரோயின் அதோட அவங்க தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்தோன்னா பார்த்தா நம்ம ஹீரோ வீட்டில் தான் அவங்க தாத்தா பாட்டியை அடைச்சி வச்சிருக்கான் போல இருக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, நீ அவனை மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினா வேறு வழியில் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அவங்க ஆண்டியே சொல்கிறாங்க, பேசாமல் நீ சிஃபானை மேரேஜ் பண்ணிக்க, அப்படின்னு மேரேஜ் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக அவனை விட்டுடுவான், அவனால் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ அப்படி யோசனை பண்ணுறாங்களா, இதில் தயங்குறதுக்கு என்ன இருக்குது, இதுதான் ஒரே வழி, ஏன்னா உனக்கும் அவனுக்கு தான் மேரேஜ் பண்ணுறோம், நம்ம சின்ன வயசுல பேசி வச்சிருக்கோம்ல, அதனால் நீ பேசாமல் நீ அவனையும் மேரேஜ் பண்ணிக்க, நம்ம இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. ஆனால் நம்ம ஹீரோயின் சரி வேறு வழியில் இப்போதைக்கு இதுதான் ஒன்று அப்படிங்கிற மாதிரி அவளும் சரின்னு சொல்லிடுறா. சரி இங்கேருந்து வாங்க போகலாம்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்களா. ஆனால் அங்கே உள்ள காவலுக்கு நின்றவங்க யாரும் நம்ம ஹீரோயினை வந்து வெளியே போகக்கூடாது, சார் சொல்லிக்கிறாங்க மேரேஜ் ஆகிற வரைக்கும் உங்களை எங்கேயும் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட அம்மா வந்துட்டு இங்கே என்ன போய்கிட்டு இருக்குது, விடு அவளை இங்கேருந்து போகட்டும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை சார் போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் நான் யாரும் தெரியுமில்ல உங்கள் சாருக்கு, நான் தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ இந்த வீட்டை விட்டு போகலாம், ஏன்னா கண்டிப்பாக என் பையனுக்கு ஒன்று மேரேஜ் பண்ணிக்க எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, இந்த கார்டில் பணம் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு எங்கிட்டாவது போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த கார்டை தூக்கி வீசுறாளா. ஆனால் நம்ம ஹீரோயினா உங்கள் பணத்துக்காக நான் ஒன்றும் விரும்பலை, கண்டிப்பாக உங்கள் பணம் எனக்கு தேவையில்லை, என்னை விட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியை பாட்டியை கூட்டிகிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சு போயிடா. ஆனால் இதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு தெரியல போல இருக்குது, நம்ம ஹீரோவுக்கு எப்படி தெரியாமல் போணுச்சுன்னு தெரியல. நம்ம ஹீரோ கோட் சூட்லாம் போட்டுவிட்டு நல்லா டிப் டாப்பாக அழகாக வரான். அதாவது நம்ம ஹீரோயினா மேரேஜுக்காக கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்துட்டு டார்லிங் உன்னை கூட்டிகிட்டு போகலாம் வந்துட்டேன், வா இங்கேருந்து போகலாம்னு சொல்லிட்டு நம்ம அந்த பொண்ணை கையை பிடிக்கிறேன். ஆனால் அந்த பொண்ணோட கை அப்படியே நடுங்குது. உடனே அந்த நடுக்கத்தை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருது, கண்டிப்பாக நீ வந்து ஜின் கிடையாது, யார் நீ எதுக்காக இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறானா. அந்த பொண்ணை எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்குது. இப்போ நீ யாருன்னு சொல்லலை, அவ்வளோ தான் உன்னை சாகடிச்சிருன்னு சொன்னா உன்னை சான் வந்து ஐயோ ப்ரோ என்ன கோபப்படுறீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, யாருன்னு பார்க்கலான்னு சொன்னால் அங்கே பார்த்தா வேற ஒருத்தி தான். அப்போ தான் அவங்க அம்மா வராங்க. ஆமாம் நான் தான் அந்த ஜின்னை இங்கேருந்து தப்பிக்க விட்டேன், இவ்வளோ தான் நீ மேரேஜ் பண்ணிக்க போகிறா, நான் தான் இவ்வளோ உனக்காக பார்த்து வச்சுக்கிறேன்னு சொன்னால் நம்ம ஹீரோ இருக்கிற டென்ஷனில் கண்ணை எடுத்து அவங்க அம்மா நெத்திலே வைக்கிறான். என்ன தைரியம் தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க அம்மாவும் டே அவளுக்காக நீங்கள் உங்கள் அம்மாவே கொல்ல போறியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே அவங்க பிரதர் ஐயோ பிரதர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அம்மா அப்பயே இப்படி கண்ணை காட்டுறீங்களே, இது ரொம்ப தப்பு, வாங்க நம்ம உடனே ஜின் மேடம் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிப்போன்னு சொன்னால் அவன் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி எனக்கு உடனே இப்போ தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை தேடி வந்துகிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஏற்பாடுலாம் போய்கிட்டு இருக்குது. அதோட நம்ம ஹீரோயினுமே வந்து மனப்பொண்ணு மாதிரி அலங்கரிச்சிட்டு வந்து நிற்கிற, அந்த ஜின்னுமே வந்து கோட் செட்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணுறதுக்காக தயாராகிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஃபாதரும் என்ன அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் சம்மதமா அப்படிங்கிற மாதிரி சம்மதம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சம்மதம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இல்லை எனக்கு இது கொஞ்சம் கூட சம்மதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சத்தம் கேட்குது. எல்லாரும் அண்ணாந்து மேலே பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ ஹெலிகாப்டர்லாம் வந்துக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினை கொண்டுட்டு போகிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் மேலேருந்து தங்க கட்டி பணம் அது எதுன்னு தூக்கி போகிறோன்னா அங்கே உள்ள மக்கள் எல்லாரும் அதை எடுக்கிறதுக்காக முந்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபாதருமே தங்கம்மா எனக்கா அப்படிங்கிற மாதிரி அவருமே கொஞ்சம் நேரம் எடுத்து பேராசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவா கீழே இறங்கி வரான் வெறி கொண்ட வேங்க மாதிரி.
என்ன தைரியம் தான் என்னை விட்டு இங்கே வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருப்பா, என்ன தைரியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் உடனே அங்கேருந்து ஓடுறா. ஆனால் நம்ம ஹீரோ விட்டுருவானா, அங்கே உள்ள எல்லாத்தையும் அப்படியே கட்டி போட சொல்கிறான். கட்டி போட்டுட்டு உனக்கு சொன்னால் புரியாதா, இன்றைக்கி நம்மளுக்கு மேரேஜ்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா இங்கே வந்து எவனையோ மேரேஜ் பண்ண போகிறா, நீ எப்படி மேரேஜ் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் தான் சொல்லிட்டேன்ல உன்னை மேரேஜ் பண்ண எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, பின்ன எதுக்காக கம்பல் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நீ என்ன தான் கோவப்பட்டாலும் என்னமோ தெரியலாமா என்னால் முடியலை, சரி சரி வா டைமை வேஸ்ட் பண்ணாமல் இங்கேயே நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினா அவன் கையில் மறைச்சி வச்சுக்கிற கத்தி எடுத்து டக்குன்னு கழுத்தில் வச்சிடா. ஆமாம் நீ என்னை போஸ்ட் பண்ணியாக்க கண்டிப்பாக என் கழுத்தை அறுத்துக்கிட்டு நான் செத்து போயிடுவேன், நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ தயவு செய்து இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம் பண்ணாத, அப்படி பண்ணால் என்ன நடக்கும் தெரியுமில்ல, உன் மேலே ஒரு சின்ன கீரல் பட்டால் கூட இங்கே இருக்கிறவங்க யாருமே உயிரோட போக மாட்டாங்க, அத்தனை பேரையும் உயிரோட வச்சு கொளுத்திடுவேன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குற பார்த்தா தாத்தா பாட்டி அங்குள்ள அத்தனை பேரையும் நம்ம ஹீரோ வந்து கட்டி போட்டு வச்சிருக்கான். நம்ம ஹீரோயின் ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் வேற உனக்கு ஏதாவது ஒன்றுட்டா நான் சும்மா விட்டுவானா என்ன, இவங்களாம் இங்கேருந்து உயிரோட போகணுமா இல்லை இங்கேயே எரிஞ்சு சாகணுமான்ட்டு நீ தான் இப்போ முடிவு எடுக்கணும் தங்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அதுக்கு மேலே என்ன பண்ணுவா பாவம். சரி சரி நான் எதுவும் பண்ணலை அவங்களெல்லாம் விட்டுடுங்கன்னு சொன்னோன்னா அப்போ தான் அங்கே உள்ள எல்லாத்துக்குமே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அவர் நம்ம ஹீரோயின் கையில் உள்ள கத்தியை வாங்கிட்டு சரி சரி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் வா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன ஃபாதர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, தங்க கட்டியெல்லாம் கொஞ்சம் கீழே வச்சுட்டு அவங்க 2 பேரும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சான்னு வந்து சொன்னோன்னா நம்ம ஃபாதரும் பயந்துக்கிட்டே உங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணிக்க விருப்பமா அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டே கேட்குறாரு. நம்ம ஹீரோ எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம், இவதான் என்னோட பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக கொண்டு வந்த ரிங்கையே மாட்டி விட்டுட்டு உடனே நீ தான் எனக்கு ரிங் மாட்ட மாட்டில பரவாயில்ல நானே எனக்கு மாட்டிக்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்குள்ள ரிங்கை அவனே மாட்டிக்கிறான். அதோட ஒரு வழியாக மேரேஜ் நல்லபடியாக முடியுது. உடனே நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினுக்கு என்னோட ஒய்ஃப் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிஸ் கொடுத்துட்டு சரி வா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறான். போகும்போது சொல்லிட்டு போகிறான் இங்கே உள்ள பணங்காசு எல்லாமே அவர் எடுத்துக்கலாம் சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்துக்குமே அதை கிஃப்டாக கொடுத்துட்டு போகிறான்னா. அதுவும் இல்லாமல் அவங்க தாத்தா பாட்டி எல்லாத்தையும் உயிரோட கூட சொல்லிடுறான். ஆனால் அங்கே உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னது இங்கே உள்ள பணம் காசு எல்லாமே எங்களுக்கு தானா, நகையெல்லாம் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் ரொம்ப குஷியாகிறாங்க. அதோட நம்ம ஹீரோ இங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன தைரியம் தான் என் விருப்பம் இல்லாமல் இவ்வளோ நீ மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வருவா, அதெல்லாம் முடியாது, இவ்வளோ அலோ பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட சட்டையே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓ அப்படியே உங்களுக்கு விருப்பம் இல்லையா, அப்புறம் நீங்கள் இங்கேருந்து தாராளமாக கிளம்பிப்போங்க, ஏன்னா இவன் என்னோட பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்கிறான்னா அவங்க அம்மாட்டே உங்களுக்காக நீ என்னையே வந்து வெளியே போக சொல்லுவேன். ஆமாம் நான் தான் சொல்லிட்டேன்ல இவ தான் என் பொண்டாட்டின்னு தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதோட ரூம்பை கூட்டிகிட்டு வரான். நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கே நின்றுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்தோன்னா நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் என்னை போஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ நீ இது எப்படி எனக்கு ஒய்ஃபாக கிடச்சிட்டில அதுவே போதும் தாங்க, உனக்கு எப்போ விருப்பமோ சொல்ல அப்போ அவன் பக்கத்தில் வரேன், அது வரைக்கும் நான் உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ எப்போவுமே என் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப உரி லவ் பண்ணுறான். நம்ம ஹீரோ தான் இவ்வளோ லவ் பண்ணுறான்ல, நம்ம ஹீரோயினுக்கு என்னவா கொஞ்சம் மனசு இறங்கி தான் இவனை ஏற்றுக்கிட்டா என்னவா. ஏன் இந்த ஹீரோயின் நம்ம ஹீரோட காதில் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, ஏற்றுக்கிட்டா தான் என்னவா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்காக வந்து ஒரு கிஃப்ட்னு ஒன்று கொடுக்குறான்னா நம்ம ஹீரோயின் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறா, பார்த்தா பத்திரமா இருக்குது. அதாவது நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்காக ஏதோ 4000 ரியல் எஸ்டேட்டோ என்னமோ வந்து எழுதி வச்சுக்கிறான். அதுவும் இல்லாமல் இவனோட ஷேர்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோயின் பேருக்கு மாற்றிருக்கான். இதை பார்த்தோன்னே இது எல்லாமே எனக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. ஆமாம் இது எல்லாமே உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் நான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உன்னை விட்டு ஓடி போயிட்டானாக்கா நீ என்ன பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. அதுக்கு நம்ம ஹீரோ நீ என்னை விட்டுட்டு தப்பிச்சு போக முடியுமா என்ன, அதெல்லாம் முடியாதுன்ட்டு. ஆனால் நான் ஒருவேளை இதெல்லாம் யாருக்காவது கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்குமே நம்ம ஹீரோ சொல்கிறான் இது எல்லாமே உன்னோட சொத்து, நீ வச்சுக்கிட்டாலும் சரி யாருக்கு கொடுத்தாலும் சரி அது எதுவுமே கவலை இல்லை டார்லிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வாவ் எவ்வளோ சூப்பரான ஹஸ்பண்டாக நம்ம ஹீரோயினுக்கு கிடச்சிருக்குது. ஆனால் இதை புரிஞ்சிக்காமல் நம்ம ஹீரோயினாக நம்ம ஹீரோவை வெறுக்கிறாள். அதோட நம்ம ஹீரோவும் சரி சரி ரொம்ப லேட் ஆகுது படுத்து ரெஸ்ட் எடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காளா. ஆனால் அடுத்த நாள் காலையிலே டக்குன்னு அந்த மேடு வந்து என்ன இவ்வளோ லேட்டாச்சு சீக்கிரம் எழுந்திரிங்க, உங்கள் மாமியார் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து பாரம்பரியப்படி ஏதோ அந்த டீயை வந்து சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அவங்க மாமியாருக்காக டீயை கொண்டு வந்துட்டு இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி டீயை நீட்டுறாலாம். என்ன நீங்கள் சரியாக பிடிக்க மாட்டேன் ஆனால் நேரம் பிடிங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மேடு வந்து அந்த டீயை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த டீயை நம்ம ஹீரோயின் கையில் கொட்டி விட்டுறா. பாவம் அது ரொம்ப சூடாக இருக்கு போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயின் சாரி இதெல்லாம் எனக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மேடு நம்ம ஹீரோயினை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா. என்னது நீங்கள் இவ்வளோ மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறீங்க, இவங்க யாருன்னு தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்க யாருன்னு நல்லாவே தெரியும். ஆமாம் நீ யாருன்னு உனக்கு தெரியுமா, என்ன தைரியம் தான் தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃபை நீ திட்டுவா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவனுக்கும் தெரிஞ்சிச்சு நம்ம ஹீரோயின் கையில் வந்து அந்த டீ ஊற்றிருக்குண்டு, ஏன்னா கை செவந்து போயிருக்குல. அதை பார்த்துட்டு உனக்கு ரொம்ப கை எரியுதா, வா உனக்கு உடனே மருந்து போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு
உடனே நம்ம ப்ரோட்டையும் உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவனே மருந்து போட்டு விட்டுருக்கான். ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அவங்க மாமியாருக்கும் அப்படி வயிறு பற்றி எரியுது. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ என்னது சாஸ்திரம் சம்பிரதாயம்னு போட்டுவிட்டு என்னோட ஒய்ஃபை வந்து அப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட பர்சனல் மெய்டு எதுக்கு தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃபை வந்து இப்படி தேவையில்லாமல் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பண்ணதுக்கு நான் அவங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் எக்காந்து கொண்டு இவங்க இந்த சீனாவில் இருக்கக்கூடாது, இவங்களை கொண்டுட்டு போய் ஆப்பிரிக்காவில் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்கள கால் விழுந்து கெஞ்சினாங்க. தம்பி நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கண்ட. அதெல்லாம் முடியாது, நீங்கள் பண்ண தப்புக்கு இதுதான். இவங்களை கூட்டிகிட்டு போய் ஆப்பிரிக்காவில் விடுடா சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அந்த சேனு வாங்காண்டி போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கெஞ்சுறாங்க. ப்ளீஸ்ன்ட்டு. உடனே இதை பார்த்துக்கிட்டு தான் அவங்க அம்மாவோட என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்கு இப்படி பண்ணாட்டு. அம்மா நீங்கள் வாயை முடிக்கிட்டு இருந்துருங்க, யார்ட்டி உங்களையும் கொண்டுட்டு போய் எங்கேயாவது விட்டுடுவான் அப்படின்னு சொன்னோன்னா அவ்வளோதான். அம்மா பயந்துறாங்க. நீ இப்படிலாம் பண்ணுவியாடா உன் பொண்டாட்டிக்காக அப்படிங்கிற மாதிரி. என் பொண்டாட்டினா எனக்கு உயிர், தேவையில்லாமல் அவளை எதுவும் சொல்லாதீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதோட கூப்பிடும்போது நம்ம ஹீரோயின் எங்கள் தாத்தா பாட்டி என்னை கூப்பிட்ருக்காங்க, அதனால் டின்னருக்கு நான் அங்கே போகணும்னு சொன்னால் ஓ அப்படியா சரி நீனும் போகலாம் நானும் போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அவங்க தாத்தா பாட்டி ஊருக்கு கிராமத்துக்கு வந்திருக்கான் போல இருக்குது. அவங்க தாத்தாவும் வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ நடந்து போச்சு. ஆனால் நான் உங்கள்கிட்ட மட்டும் ஒன்று கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் தவிர்த்து என் பேத்தியை மட்டும் எந்த ஹேட் பண்ணாதீங்க, அவள் பாவம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு நம்ம ஹீரோ அவள் என்னோட உயிர், அவளுக்கு நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி. இங்கே நம்ம ஹீரோயினை அதோட சரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காளா. அப்போ ஒரு வேலையாக அவளும் வெளியே வர அந்த அங்கே வந்து சிஃபான் வந்துட்டு ஜி நீ வந்துட்டியா, அவனை தான் பார்க்கணுன்னு தான் அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவளை கூட்டிகிட்டு வரான். நம்ம ஹீரோயின் இது யார் எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்துக்கிறான்னு. அதுக்கு அவனும் சொன்னான் இவர் பெருக்கின், இவனும் பெரிய பணக்காரன் தான், அதாவது நம்ம மோவோட எனிமிக்கு எனிமி நண்பன் மாதிரி, இவன் நம்மளுக்கு ஃப்ரெண்டு, இவன் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான், கண்டிப்பாக அவனை மோட்டை வந்து காப்பாற்றுவான்னு சொன்னால் அதுக்கு இன்னும் சொன்னான் ஆமாம் நான் சொன்னப்படி மட்டும் கேட்டியாக்க நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா எப்படி இறந்து போனாங்கன்ற எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது, நான் அது உனக்கு கொடுப்பேன்னு சொன்னோன்னா இது கேட்டு நமக்கு என்னது உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் அந்த எவிடன்ஸ் கண்டிப்பாக என்கிட்ட இருக்குது, நான் நிச்சயமாக உனக்கு தரேன், நீ அதை வச்சு உங்கள் அப்பாவை பழி வாங்கலாம், நீனும் பழி வாங்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ வந்து நான் சொன்னப்படி கேட்கணும், அதாவது எனக்கு வந்து மோவை அழியணும், அதனால் அவனோட பிஸ்னஸ் விஷயமா எல்லாமே எனக்கு தெரியணும், அதெல்லாம் நான் சொன்னப்படி கேளு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லணும். நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆமாம் இவன்ட்டு வந்து தப்பிக்கிறான் தான் வேறு என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு சரி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறா. அப்போ அவனும் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஃபோனும் கொடுத்துருக்கான் போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா, அதாவது நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல இதை வந்து செட் பண்ண சொல்லியிருப்பான் போல இருக்குது. ஆனால் இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எங்கே போனால் உன்னை இவ்வளோ நேரம் காணான்னு தேடிக்கிட்டு தான்னு சொன்னால் இவ்வளோ டக்குன்னு அதை மறைச்சிட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட உங்கள் 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ தான் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஃபோனில் வந்து கால் வருது. நம்ம ஹீரோயின் பேசுகிறா, ஆனால் வாய்ஸே வந்து வேறு மாதிரி இருக்குது. என்னது இந்த ஃபோனில் என்னோட வாய்ஸே வேறு மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு அங்கே உள்ள கின்னும் சொன்னான் ஆமாம் இந்த ஃபோன் வந்து வாய்ஸ் சேஞ்சர் உள்ளது, அதனால் நீ பேசினா கண்டிப்பாக யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன நீ இன்னும் செட் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்னா நம்ம ஹீரோயின் சந்தர்ப்பத்தை பார்த்து நான் கண்டிப்பாக கம்பெனிக்கு போய் அதை வந்து செட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் ஃபோன் அதோட கட் பண்ணிவிட்டு இவளும் ஏதோ ஒரு வேலையாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற 2 மெய்டு நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயின் உண்மையில அழகே கிடையாதான், இவ ஏதோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் ஃபேஸ் இவ்வளோ அழகாக ஆக்கியிருக்கலாம், அதுவும் இல்லாமல் இவளுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயினுக்கு இதை ஃபஸ்ட்டு கேட்டோன்னா கொஞ்சம் கோவம் தான் வருது. அப்புறம் என்ன நினைச்சால தெரியல, ஆஹா இது சூப்பர் ஐடியாவே இருக்கே, இதை நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. இவ என்ன திட்டம் போறான்னு தெரியல. இங்கே நம்ம ஹீரோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கானா, அப்போ தான் பார்த்தா ஒரு கால் வருது. நம்ம ஹீரோயின் தான் பண்ணுறா. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அவன் அந்த கின் கொடுத்தாலும் அந்த ஃபோனில் வந்து பேசினால வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ கல்யாணம் பண்ணி விட்டு வந்திருக்கீல்ல மோ, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு கிடையாது, அவள் உண்மையில அழகே கிடையாது, அவள் ஏதோ ஃபேஸ்லலாம் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் அழகாக கட்டியிருக்கா, அதுவும் இல்லாமல் அவளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய ஆண்களோட தொடர்பு இருக்குது, அவள் நிறைய பேரை வச்சிருக்கா, அதில் நானும் ஒருத்தன், நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவா நீ யார், நீ எதுக்காக தேவையில்லாமல் என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஹீரோனா நான் உண்மையை தான் சொல்கிறேன், கண்டிப்பாக அவன் பொண்டாட்டி ஒரு நீ நினைக்கிற மாதிரி நல்ல விலை கிடையாது, தேவையில்லாமல் நீ தான் மாட்டிக்கிட்டா, நீ பேசாமல் அவனை டிவோர்ஸ் பண்ணு, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளா. நம்ம ஹீரோ இதுக்கு மேலே நீ ஏதாவது என் பொண்டாட்டியை பற்றி பேசுனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிடுறான். கட் பண்ண நம்ம ஹீரோக்கு என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டியை பற்றி என்கிட்ட தப்பாக பேசுவான், யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மேனேஜரை கூப்பிட்டு இந்த ஃபோன் கால் எங்கேருந்து வந்துச்சுன்னு உடனே கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே நம்ம ஹீரோயினை நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவன் பாட்டு கட் பண்ணுறான், இவன் நம்பினானா நம்பலையான்னு தெரியலையே, இப்போ என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே மேனேஜரும் நம்ம ஹீரோட்ட வந்து சார் அந்த ஃபோன் கால் வந்து உங்கள் வீட்டிலேருந்து தான் வந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ என்னது என் வீட்டிலேருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேகமாக வீட்டுக்கு வரான். யாரும் நம்ம பொண்ணாட்டியை பற்றி தப்பாக சொல்கிறாங்க போல இருக்குது, பாவம்னு சொல்லிட்டு அவனும் வீட்டுக்கு வந்துச்சிருக்கு. நம்ம ஒய்ஃபை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். சாரி உன்னை யாராவது இங்கே ஹர்ட் பண்ணாங்களா, ஏதாவது தப்பாக பேசினா
பேசுனாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க அம்மா யாடா இங்கே வந்து உன் பொண்ணை தப்பாக பேச போகிறா அப்படிங்கிற மாதிரி அம்மா நீ வாய முடிட்டுருமா நான் உன்னையெல்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின்ட்ட கேட்குறான் உன்னை யாரும் ஹேட் பண்ணலையா உன்னை பற்றி யார் என்ன தப்பாக சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன் எனக்கு தெரியும் உன்னை பற்றி நீ அதெல்லாம் எதை நினச்சும் கவலைப்படாத வா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போனோன்னா அவங்க அம்மாவை இப்போ யார் பொண்ணாட்டே ஹேட் பண்ணதான் எது தப்பாக பேசினாங்கன்னா அவன் என்ன உளறிட்டு போகிறான்னு ஒன்றுமே புரியலேன்னு பாவம் இவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஆஹா இவன் சொன்னதை நம்பலை போல இருக்குது, சரி இவன் நம்புகிற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு வீடியோ எடுத்து அனுப்புறதுக்காக வீடியோ ஃபோன்லாம் செட் பண்ணிவிட்டு இவளும் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அரைக்குறையாக போட்டுக்கிட்டு அப்படி முதுவை வந்து காட்டுறா. அதை முதுகில் பார்த்தா இவளுக்கு பல காயங்கள் இருக்குது, அடிப்பட்ட காயம் மாதிரி. ஆனால் அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து அதை நம்ம ஹீரோவுக்கு அனுப்பிட்டு அந்த ஃபோன்லேருந்து பேசுகிறான். நான் இப்போ உனக்கு வீடியோ அனுப்பி வச்சிருக்கேன், அந்த வீடியோவை பற்றியா அது எப்படி அந்த காயமெல்லாம் வந்துருச்சுன்னு தெரியுமா, அதெல்லாம் என்னால் ஏற்பட்டதான். ஆரம்பத்தில் உன்னோட ஒய்ஃப் வந்து என்கிட்ட ரொம்ப முரட்டு பிடிச்சாலாம், அப்போ அவளுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டாக அதுதான் அவன் முதுகில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோவா என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டியோட உடம்புன்னு சொல்லிட்டு நீ எந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்னை நம்ப சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவ்வளோ சொல்கிறா இதுதான் உண்மை, ஏன்னா உன்னோட ஒய்ஃபை போய் செக் பண்ணிப்பாரு, கண்டிப்பாக அவன் முதுகில் இந்த மாதிரி காயங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணோன்னா நம்ம ஹீரோக்கோ இவன் யாரும் என்னன்னு தெரியலையே, எதுக்காக என் ஒய்ஃபை பற்றி இப்படி தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை விட்டு எரிஞ்சிட்டு கோவத்தில் வீட்டுக்கு வரான். வந்தவொடனே நம்ம ஹீரோயின் நிற்கிறாளா, ஆனால் அவன் டக்குன்னு வந்து நம்ம ஹீரோயின்ட்ட நான் கொஞ்சம் அவன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் கூப்பிட்டேன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தான் சொன்னல இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா இல்லை எனக்கு அதுவும் தெரியும், ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு என்னை தப்பாக எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட நைட்டி அப்படியே விலக்கி பார்க்குறான்னா பார்த்தா முதுகில் அதே மாதிரி காயங்கள் இருக்குது. உன்னை இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோ என்னது உன் உடம்புல இவ்வளோ காயம், இது எப்படி ஏற்பட்டுச்சு, யாரால் ஏற்பட்டுச்சு, உண்மையிலே அவன் உன்னை வந்து ரொம்ப அடிச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் ஆஹா தம்பி நம்ப ஆரம்பிச்சிட்டான் போலன்னு சொல்லிட்டு ஆமாம் அவனுக்கு எனக்கு தொடர்பு இருக்குது, ஆரம்பத்தில் அவன் என்னை அடித்து காயங்கள் தான் இது, ஆனால் அப்புறமா எல்லாம் சரியாயிடுச்சு, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இனிமேல் போய் சொல்லலாம். ஆனால் நம்ம ஹீரோ அவனை எவ்வளோ காயப்படுத்திருக்கான், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காயத்துலேயே நம்ம ஹீரோ அப்படி கிஸ் கொடுக்குறான்னா நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி உருகிறா, என்ன அவன் இப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயின் மேலே எந்த ஒரு கோவம் போடாமல் நான் உன்னை அடித்து உன்னை கொடுமைப்படுத்துகிறேன், அவனை சும்மா விட மாட்டேன், அவன் யாருன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறா. இந்த அடியெல்லாம் வந்து அவங்க ஆன்ட்டி தான் வந்து நம்ம ஹீரோயினை அடிச்சிருப்பாங்க போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் நினச்சி பார்த்தோன்னா அப்படி கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படி உருகிறான். நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக அவன் யாருன்னு சொல்லுவான், அவனை சும்மா விட மாட்டேன், அவனுக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு அடியும் நான் காலம்பூரா கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அக் பண்ணோன்னா நம்ம ஹீரோயின் மனசுமே ஒரு மாதிரி அப்படி உருகிறது. அப்படி நம்ம ஹீரோவை அப்படி இருக்க அணைச்சிக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ கவலைப்படாத, இனிமேல் யாரையும் உன்னை ஹேட் பண்ண விடவே மாட்டேன், உன்னை நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயினை அப்படி தூங்கிறாளா. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறா, பார்த்தா அவன் முன்னாடி அழகான ஒரு ஃப்ளவர் இருக்குது. அதை எடுத்து பார்த்தோன்னா நம்ம ஹீரோ இந்த ஃப்ளவர் மாதிரியே நீ என்றைக்கும் சந்தோஷமாக பூத்துக்குள்ளுங்கன்னா உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன், நான் சந்தோஷமாக வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி க்ரீட்டிங் கார்டு அனுப்பியிருக்கான். இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் மனசு அப்படி மாறிடுது. சரி இவ்வளோ நல்லவனாக இருக்கானே, நான் ஏன் இவனுக்கு துரோகம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கின் கொடுத்த அந்த ஃபோன் எல்லாத்தையும் டஸ்ட்பின்ல போட்டுட்டு போகலான்னு பார்க்குறாளா. அப்போ பார்த்தா அந்த ஃபோன்லேருந்து மறுபடியும் ரிங் அடிக்குது. உடனே இவ்வளோ எடுத்து பேசணுன்னா அந்த கின் தான் பேசுகிறான். என்னம்மா திடீர்னு ஃபோன்லாம் வேண்டாண்டு தூக்கி போட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது, என்னாச்சு உன் மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. எனக்கு எல்லாமே தெரியும், இந்த ஃபோன்லேருந்து நீ உன் ஹஸ்பண்டுக்கு உன்னோட வீடியோ அனுப்புனது, அவங்க கூட பேசுனது, நீங்கள் சேட் பண்ணது எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும், ஏன்னா எனக்கு உன் மேலேயும் டவுட்டு, அதனால தான் இது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அதுவும் இல்லாமல் உன் ஃபோட்டோ இப்போ என் கையில் இருக்குது, இப்போ நான் மட்டும் சொல்கிறது நீ கேட்காட்டி உன்னோட ஃபோட்டோ உன்னோட வீடியோஸு இங்கே 2 பேர் பேசுனது எல்லாத்தையும் நான் வந்து நெட்டில் லீக் பண்ணிடுவேன், அப்புறம் அவ்வளோதான் உனக்கும் ஹஸ்பண்டுக்கு அவமானம், பேசாமல் நான் சொன்னபடி கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா நம்ம ஹீரோயின் சரி இப்போ நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஒன்றும் இல்லை, எனக்கும் அவனுக்கு பிஸ்னஸ் விஷயமா கொஞ்சம் பேச போகிறான், நீ கவலைப்படாத, நான் உனக்கு அவங்களுக்குலாம் ஒரு மருந்து பாட்டில் வைக்கிறேன், நீ அந்த மருந்தை வந்து குடிக்கிற பாலே ஏதாவது கலந்து கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இப்போ பைப்பரா அதில் எதுவும் விஷம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. சச்சா அதெல்லாம் செய்ய மாட்டேன், ஏன்னா அவன் என்னோட பிரதர் தான், நீ கவலைப்படாமல் கொடு, என்ன அவன் முன்னாடி பேச எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு, அவன் எதுவும் என்னையே பண்ணிடக்கூடாதுல, அதுக்காக அவனுக்கு வந்து வெறும் இது மயக்க மருந்து மட்டும் தான் கொடுக்குறேன்னு சொன்னேன். நம்ம ஹீரோயின் சரி நான் செய்கிறேன், ஆனால் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவேல அப்படின்னு கேட்டோன்னா அதெல்லாம் டெலீட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு வேலையை வந்து வெளியே போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஓடி வந்து இந்தாங்க மில்க்கு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறா. நம்ம ஹீரோ அதை வாங்கி குடிக்கிறான்னா உடனே அவன் வாயெல்லாம் தொடச்சி விட்றா. நம்ம ஹீரோக்கு அப்படி ஊறிக்கிறான், என்னதே நீ என் மேலே இவ்வளோ அன்பு காட்டுறா அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ
சொல்கிறாளா. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன், அதாவது நீ இவ்வளோ நாள் ஒரு ஆளை தேடிக்கிட்டே இருந்தில்ல, அந்த ஆளை தான் நான் இன்றைக்கி ஒன்று காட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என்னோட பிரதரை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, என்னது பிரதராண்ட, ஆமாம் என் கூட பிறந்த பிரதர் கிடையாது, எங்கள் அப்பாவோட செகண்ட் பையன். ஆனால் அவன் வந்து சொத்துக்காக எங்கள் அப்பாவே கொலை பண்ணிட்டான், ஜெயிலேருந்து இப்போ தான் வந்திருக்கான். இப்போ அவனுக்கு எனக்கு இந்த சொத்தை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்குது, அதான் இன்றைக்கி நான் அவனை மீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் என்னை கொல்றதுக்காக நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான்னா. நம்ம ஹீரோயின் இது கேட்டு பயந்துடா, என்னது அவங்களுக்கு உங்களை கொல்றதுக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கானா, அப்போ இந்த மருந்து உண்மையிலேயே மயக்க மருந்தா இல்லை பாய்சனானு தெரியலேன்ட்டு, ஐயோ உங்களுக்கு எதுவும் ஆகுதா, வரீங்களா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. நம்ம ஹீரோ எதுக்கு, எனக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்கேன், அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நீ ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு விட தெரிய போது, வா போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே கூட்டிகிட்டு வரான். பார்த்தா ஏதோ ஒரு கட்டடம் மாதிரி இருக்குது, அந்த கட்டடத்தை கூட்டிகிட்டு வந்துட்டு சரி சரி பின்னாடி உள்ள அந்த கர்டன் பின்னாடி நீ இருந்துக்க, இங்கே நடக்கிறத நீ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு சரி என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ சொன்னபடியே அந்த கர்டனுக்கு பின்னாடி இவளும் போய் ஒளிஞ்சு நிற்கிறா. அப்போ நம்ம ஹீரோவும் அவனை அங்கே உள்ளவங்களை இழுத்துக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவங்க ஆன்ட்டி அங்கிள் எல்லாத்தையும் தான் இழுத்துக்கிட்டு வராங்க, எதுக்கா இவனை இழுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், இப்போ நீங்கள் உண்மையை சொல்ல போறியா இல்லை இன்னும் அடி வாங்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க அங்கிள் நான் என்ன உண்மை சொல்ல போகிறேன், உண்மையிலேயே வந்து ஜின்னோட அப்பா எப்படி இறந்து போனாங்க, அது உங்களால தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அவருக்கு இல்லை அப்பெல்லாம் இல்லைன்னு சொன்னால் போய் சொன்னால் அவ்வளோதான், அவன் பொண்ணாட்டு பிள்ளைகளை ஆகிறத நீ இங்கேயே பார்க்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மிரட்டோன்னா அவங்க அங்கிள் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உண்மையை சொல்லிடுறேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ உண்மையை சொல்ல, எப்படி ஜின்னோட அப்பா இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னா அப்போ தான் சொல்கிறாரு, நாங்கள் 2 பேரும் பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருந்தோம், அப்போ தான் கடனாக அவங்கள்ட்ட வந்து பணம் கேட்டேன், நீங்கள் எனக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்தீங்க, சரி எங்கள் அண்ணன்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன்ட்ட கேட்டால் எங்கள் அண்ணன் வந்து பணம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, அதனால் நான் தான் மாடியிலேருந்து அவர் பிடிச்சி தள்ளி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு தான் அந்த வீடியோ ஃபுட்டேஜெலாம் மறைச்சி வச்சுருந்தியா இவ்வளோ நாள் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா நான் தான் பண்ணிட்டேன், தெரியாமல் இப்போ தப்பு பண்ணிட்டேன், என் பொண்ணாட்டு பிள்ளைகளை விட்டுடுங்க, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் கெஞ்சுறாரா. ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டது நம்ம ஹீரோனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. அங்கிள் உண்மையிலேயே வந்து எங்கள் அப்பாவை கொண்டது நீங்கள் தானா, எப்படி உங்கள் சொந்த அண்ணனை உங்களால் கொல்ல முடிஞ்சிச்சு, ஏன் அப்படி பண்ணீங்க, எதுக்காக அப்படி அனாதையாக்குனீங்க, எதுக்காக எங்கள் அப்பா மாடலன்னு தள்ளி விட்டீங்க, உங்களால தானே எங்கள் அம்மாவும் பைத்தியமாக போய் இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு போட்டு அடிக்கிறாளா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து வேண்டாம் வேண்டாம் இவர் அடித்து உன்னோட கையை வந்து வலிக்க வச்சுக்காத, நான் எல்லாத்துக்கும் இருக்கல, நீ எதுக்கும் கவலைப்படாத, இப்போவாது புரியுதா என் மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் சாரி என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரியுது, ஆனால் நான் இன்னும் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதாவது நான் வந்து உங்கள் பிரதரோட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் குடிக்க பாலில் நான் ஒரு ட்ரக் கலந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ என்னது என்ன கலந்தா நீ யாவோட சேர்ந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை இல்லை உங்களோட பிரதர் தான் வந்து எங்கூட பேசினாரு, ஆனால் அவர் வந்து உங்கள் பிரதர்ன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இன்னும் வந்துட்டு என்னம்மா எல்லாத்தையும் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டியா, சரி நான் சொன்னப்படி அந்த மாத்திரையும் கொடுத்துட்டீல அப்படிங்கிற மாதிரி. அப்போ அங்கே அந்த சியானு வந்துட்டு ஜின் நீ எதுக்கும் கவலைப்படாத, நானும் வந்திருக்கேன், கண்டிப்பாக கின் சார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார், அதனால உனக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு லைட்டாக அப்படி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ அப்படி நெஞ்சில் கை வச்சுக்கிட்டு இருக்கானா, இங்கே அந்த கிண்ணை வந்து இஃபான்ட்ட துப்பாக்கி கொடுத்து இங்கே ஏதாவது வந்து ஏதாவது பண்ணனாக்கா கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் கன்னில் வச்சு சுட்டுடு அப்படிங்கிற மாதிரி கன்னை கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவா சரி அந்த பிரச்சனை நம்ம 2 பேருக்கு தானே, ஆனால் என்னோட ஒய்ஃப் இங்கே இருக்க வேண்டாம், அவளை இங்கேருந்து அனுப்பு, அப்புறமா நம்ம எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இன்னும் அது எப்படி அவன் பொண்ணாட்டி நான் அவளை சீக்கிரம் விடுவேன், அவளும் இங்கே கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா அவளும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு நம்ம ஹீரோயின் கேட்குறா, நீ என்ன தைரியம் இருந்தால் உன் அண்ணனுக்கே துரோகம் செய்வா, என்னை ஏமாத்திட்டில அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோக்கும் இங்கே நெஞ்சு வலிச்சுக்கிட்டு இருக்கான், ஆனால் அவன் வெளியில் காட்டாமல் இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னாச்சு, வாங்க இங்கேருந்து சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயினை என் பொண்ணாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆணிச்சு அவ்வளோதான், நம்ம இருக்கிற எல்லாம் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு பாம்பை வந்து செட் பண்ணுறான். ஆனால் நீங்கள் இப்போ கவலைப்படாத, நீ இங்கேருந்து போ, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா. ஆனால் நம்ம ஹீரோயின் இல்லை நிச்சயமாக நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ப்ளீஸ் உனக்கு ஏதாவது ஆயிரப்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அந்த பாம்பை கொடுங்க நான் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சான்னு வந்துடும். ஆமாம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இங்கே எல்லோரும் நாங்கள் வந்துட்டோம், இங்கே உங்கள் எல்லாத்தையும் சுற்றி உழைச்சிட்டாங்க, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கின்னு தெரியும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நீங்கள் பண்ணுவீங்கன்ட்டு தான், ஆனால் என்ன பண்ணுறது உங்கள் அண்ணன் உயிர் இப்போ என் கையிலடா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சான் சொல்கிறான். என்னது அண்ணன்
உயிர் உன் கையிலையா, உன்னைய பற்றி தெரிஞ்சுதான் ஏற்கனவே வந்து எங்கள் அண்ணி வந்து சொல்லிட்டாங்க, அதனால நான் எல்லா ஆட்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன், போலீஸும் சுற்றி நிற்கிறாங்க, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, இப்போ உனக்கு தான் பாயிண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ தான் மாட்டிட்டான்னு சொன்னால் உன்னை இதை கிண்ண கேட்டு கோவப்படுறான், என்ன தைரியம் தான் நீ என்னை ஏமாத்திருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் ஆமாம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை இருக்குது, ஆனால் நீ அதை வச்சு இவரை பழிவாங்கலாம் நினச்சியா, அதனால தான் நான் வந்து ஏற்கனவே வந்து சான்ட்ட எல்லாமே சொல்லிட்டேன், இப்போ போலீஸ் எல்லாம் சுற்றி தான் நிற்கிறாங்க, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனும் டக்குன்னு அந்த இஃபான் கையில் உள்ள கன்னை எடுத்து நம்ம ஹீரோயினை சுட்ட போகிற நேரத்தில் டக்கு நம்ம ஹீரோ வந்து நிற்கிறானா. ஆனால் ஏற்கனவே தான் அந்த கிண்ண பார்த்த மாதிரி பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான் இல்லை, அதனால இவன் டக்குன்னு துப்பாக்கி எடுத்தோடனே அங்கேருந்து குண்டு வந்து அந்த கின் மேலே பாஞ்சிருது. உடனே அவன் அப்படியே ரத்த வெள்ளத்தில் சரிஞ்சு விழுந்துறான். உடனே இதெல்லாம் பார்த்தா சான்ஸானு சரி இவங்களெல்லாம் தூக்கிட்டு அங்கிட்டு பார்க்க போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நம்ம ஹீரோவுக்கும் அப்படியே நெஞ்சு வலிக்குது, என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் சொல்கிறான், நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு அந்த மெடிசன் கொடுக்க சொன்னாங்க, ஆனால் சான்ஸான் வந்து அந்த மெடிசனை மாற்றி தான் கொடுத்தான், அதான் நானும் தைரியமாக கொடுத்தேன், ஆமாம் இனி என்ன மெடிசன் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அது சான்ஸான் ஆமாம்மா கொஞ்சம் நெஞ்சு வலிக்கேன், ஆனால் அதுக்கு ஒரு ஆன்டிடியூட் இருக்குது, ஆனால் அதை நான் மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு கோந்துருது, என்னது அந்த மெடிசன் எடுத்துகிட்டு வர மறந்துட்டியா, அட பாவி என்னடா அப்படி சொல்லான்ட்டு. இல்லை அது மெடிசன் இல்லை, அது நீங்கள் தான், நீங்களும் ப்ரோவும் ஒன்றா இருந்தாலும் ப்ரோவுக்கு சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டியும் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேணால் வேறு ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணவா அப்படிங்கிற மாதிரி சான்ஸான்னு கேட்குறேன்னா அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிடா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ இங்கேருந்து கிளம்பு, நான் என் புருஷனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கூப்பிட்டோன்னா நம்ம ஹீரோ இப்போ நம்ம எங்கே போகிறோம், ஹாஸ்பிட்டலில் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், நான் தானே அந்த ஆன்டிடியூட்டு, அப்புறம் நம்ம வீட்டுக்கு தானே போகணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. அப்புறம் என்னங்க இதுக்கு முன்னாடி அந்த ட்ராமா பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நம்ம ஹீரோயினோட லைஃப் இனிமேல் ஹாப்பியாக இருக்க போது நம்மளும் அதே ஹாப்பியோட கிளம்புவோம். கண்டிப்பாக அந்த ட்ராமா பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.